நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதன் காரணமாக டெங்கு நோயாளர் முகாமைத்துவம் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்கள் அனைத்து மருத்துவ நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமொனி தெரிவித்துள்ளார். இதன்படி டெங்கு காய்ச்சல் என சந்தேகிக்கப்படும் நோயாளர்களுக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகளை தாமதமின்றி விரைவாக மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் நோயாளர்களிடமிருந்து இரத்த மாதிரிகளை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான அனைத்து உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது டெங்கு வைரஸின் ஒரு புதிய வகை பரவி வருவதாகவும் குழந்தைகளிடையே டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மாறியுள்ளதாகவும் குழந்தைகள் பல நல மருத்துவர் தீபால் பெரீரா தெரிவித்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் கட்டணங்களை செலுத்த ETC முறையையும் பயன்படுத்த நெடுஞ்சாலைகள் மற்றும் போக்குவரத்து அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் ரொக்கம் அல்லது அட்டைகள் மூலமாகவும் மின்னணு சுங்க வசூல் மூலமாகவும் சுங்க கட்டணம் செலுத்துவதை மேலும் எளிதாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விமல் வீரவங்ச, உதயகமன் பில மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜேவீர உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே தொடர்பான விசாரணைகளுக்கு பாதகம் ஏற்படும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டதாகவே இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பணப்பரிமாற்ற மையங்கள் அல்லது உரிமம் பெற்ற வங்கிகள் மூலமாக மட்டுமே வெளிநாட்டு நாணயத்தை பரிமாற்றம் செய்யுமாறு இலங்கை காவல்துறையினர் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மூலம் பரிவர்த்தனைகளில் ஈடுபடுபவர்கள் போலி நாணயத்தால் மோசடிகளுக்கு பலியாகும் அபாயம் உள்ளதாக காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் FU உட்லர் அனைத்து வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளையும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பணப்பரிமாற்ற மையங்கள் வங்கிகள் மூலமாகவே மேற்கொள்ளுமாறு வெளிநாட்டினரை வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் இருந்து 2 சிறுவர்கள் கைக்குழந்தையின் உள்ளடங்களாக 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணியின் 25ஆம் நாள் அகழ்வுப் பணிகள் திங்கட்கிழமை நடைபெற்றது. அதன்போது புதிதாக 5 மனித எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூடுகளில் சிறுவர்கள் குழந்தையின் எண்புக்கூடுகள் உள்ளடங்களாக 10 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஆசிரியர் அதிபர்களுக்குள்ள சம்பள உயர்வு, பதவி உயர்வு என பல முரண்பாடுகள் காணப்படுகின்றன. இதனை அரசாங்கம் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். கண்டி மாத்தளை வீதியில் உள்ள அம்பத்தெனவில் நேற்று பிற்பகல் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேனும் தனியார் பயணிகள் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் பாடசாலை மாணவர்கள் ஏற்றிச் சென்ற வேனில் பயணித்த 8 குழந்தைகள் காயமடைந்ததாக கடுகத்தோட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். விபத்து நடந்த நேரத்தில் சுமார் 20 பாடசாலை குழந்தைகள் அந்த வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். காயமடைந்தவர்கள் கடுகத்தோட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடுகத்தோட்டை காவல்துறை மேலும் கூறியுள்ளனர். இலங்கையின் ஏற்றுமதி துறைகளில் ஒன்றான துணி மற்றும் ஆடைத்துறையின் ஏற்றுமதி வருமானம் 2026ஆம் ஆண்டின் முதல் 4 மாதங்களில் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி திணைக்களம் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை புலற்சிங்கள எகெல்லே ஓயா பகுதியில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் தம்பதியரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. புலட்சிங்கள ஏகல் ஓயா பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மேல் மாடியில் வாடகைக்கு தங்கியிருந்த நிலையில் தம்பதியினர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
வாடகை வீட்டில் வசித்து வந்த 62 வயது நபரும் அவரது இரண்டாவது மனைவி என்று கூறப்படும் 55 வயது பெண்ணும் சடலமாக கண்டெடுக்கப்பட்டனர். இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மனைவியின் உடலில் இரத்த கரை இருப்பதாகவும் அவரது உடல் துணியால் மூடப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தம்பதியினர் சடலமாக மீட்கப்பட்ட வீடு பல நாட்களாக பூட்டப்பட்டிருந்ததாகவும் இந்த மரணங்கள் சில நாட்களுக்கு முன்பே நிகழ்ந்திருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். வெலிமடு கமரகல்லி பிரதான வீதியில் பிரதேச செயலக அலுவலகத்துக்கு அருகில் லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் நேருக்கு நேர் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த விபத்தில் வெலிமடினாரில் இருந்து கமரகல்லி நோக்கி சென்ற லொரியும் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளும் வளைவான பகுதியில் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் மோட்டார் சைக்கிள் கடுமையாக சேதமடைந்துள்ளது. வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என வெற்றிலக்கேணி கடற்படை அதிகாரி கடத்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார். யாழ் வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோத கடத்தொழில் அதிகரித்துள்ளதால் சிறு தொழிலாளிகள் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர். சட்டவிரோத நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக வெற்றிலக்கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு பலரை கைது செய்து வருகின்றனர். இதன்போது கருத்து தெரிவித்த வெற்றிலைக்கேணி கடற்படை அதிகாரி வடமராட்சி கிழக்கில் அதிகரித்துள்ள சட்டவிரோத கடத்தொழிலை கட்டுப்படுத்த நாம் தொடர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றோம். இவ்வாறு சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் போது கடற்படை நம்மை தாக்குவதாக பொய்யான தகவலை பரப்பி வருவதாகவும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை விரைவில் கட்டுக்குள் கொண்டு வருவோம் எனவும் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள சரிவு தற்போதைய எரிபொருள் விலைகளை பராமரிக்க சாதகமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர நெத்திகுமார் தெரிவித்துள்ளார். மொத்த ஒதுக்கீடு 57 பில்லியன் வரை தீரும் வரை எரிபொருள் மானிய திட்டம் செயல்படுத்தப்படும். பலர் நம்புவது போல் மாத இறுதியில் இது தானாகவே நிறுத்தப்படாது. ஒதுக்கப்பட்ட பணத்தின் அளவுக்கேற்ப மானியம் தொடர்ந்து நீடிக்கும். இருப்பினும் இந்த மானியம் தொடருமா இல்லையா என்பதை அரசாங்கம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையாகி இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மன்னார் பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் ஆவார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கடுமையான உடல் நலக்குறைவு காரணமாக மேலதிக அவசர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களால் விசேட சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வந்த நிலையிலே நேற்று அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் மற்றும் காற்று காரணமாக ஏற்படக்கூடிய விபத்துகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.